தினமொரு வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். விளக்கம். மனிதன் பணம், பொருள், வசதி, அறிவு, புத்தி, அந்தஸ்து ஆகியவையே மிகவும் அவசரமான தேவைகள் என எண்ணுகின்றான். அவை இல்லாவிட்டால் தன்னுடைய வாழ்க்கை வெறுமையானது என எண்ணுகின்றான். ஆனால் அவற்றை விட அதிக முக்கியமானவை மனிதனுடைய குணநிலைகளும் பண்பு நிலைகளும் தான். நல்ல பண்பும் குணமும் இல்லாத வாழ்வுதான் தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதமற்ற வெறுமையான வாழ்வு. அன்பு, தாழ்மை, தூய மனம், பொறுமை, உண்மை, அமைதி, பிறர் நலன் நாடல் போன்ற உயர் குணங்கள் இல்லாத நிலையில் ஒருவர் எவ்வளவுதான் ஆஸ்தியும் அந்தஸ்தும் இருந்தாலும் அவர் தேவனுடைய பார்வையில் வறியவரே. ஏனென்றால் அவரிடம் எல்லாம் இருந்தும் நற்குணங்கள் இல்லாததால் அவரால் வாழ்க்கையை ஆசீர்வாதமானதாக காண இயலாது. நம்மில் அநேகர் பொருளாதார வசதி குறைவுகளையும் உடல் ஆரோக்கியமற்ற நிலைமையையும் மிகவும் கவலைக்குரியவைகளாக எண்ணி அவற்றை பெறுவதற்காக அதிகமாக பிரயாசப்படுகின்றோம். ஆனால் நம்மிடம் காணப்படும் நற்குணங்களற்ற வாழ்க்கை முறையையும் உயர் பண்புகளற்ற செயல்பாடுகளையும் எண்ணி கவலைப்படுகின்றோமா? பணம் இல்லையே, நல்ல வாழ்வு இல்லையே என்று அங்கலாய்க்கும் நாம், என்னிடம் அன்பு போதுமானதாக இல்லையே, தாழ்மை அதிகமாக இல்லையே, உண்மையில் உறுதி இல்லையே, சாந்தமாக பேசவும் செயல்படவும் முடியவில்லையே, சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்த முடியவில்லையே என்று வருந்துகின்றோமா? ஆனால் நம்மை படைத்த தேவன் இவைதான் வாழ்க்கையை சுவையாக்கவும் செழிப்பாக்கவும் அர்த்தமுடையதாக்கவும் மிகவும் அவசியம் என்கிறார். பணம், பொருள், அறிவு, புத்தி என்று தேடி பழகி போன மனிதனிடம் தேவ மகிமையை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, தேவ சித்தம் வாழ்வில் செயல்படுவதை தேடு என்று இயேசு போதனை செய்தார். ஏனென்றால் அவைதான் வாழ்க்கையை வளமாக்குகிறது, அவைதான் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்குகிறது. மேலானவைகள் எவை என்பதை உணர்ந்து நாம் தேட பழகிவிட்டால் இவ்வுலக தேவைகள் தேவனால் நமக்கு நிச்சயம் தரப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினால் நம்முடைய தேவைகள் கேளாமலேயே நமக்கு அருளப்படும். ஆம், தேவ உறவை தேடுவதற்கு தீவிரமடைவோம். தேவ ஆளுகைக்கு உரிய இடமளிப்போம். எவை மிக முக்கிய தேவைகளோ அவற்றை அடையாளம் கண்டு அவற்றை மிக தீவிரமாய் தேடுவோம். அப்போது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான செயல்களை மட்டும் செய்து பிறருக்கு வழிகாட்டுதலாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.